ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஃபர்டிலைசர் தான் நம்முடைய பிளான்ட்ஸுக்கு தயாரித்து கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தயாரிக்கக்கூடியது, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது நம்ம மீன் வாங்குவோம் இல்லை, மீன் வாங்குறதுல மீனை க்ளீன் பண்ணிட்டு வர்ற தண்ணியும் அந்த மீனில் உள்ள வேஸ்ட்டும், இதை வச்சு தான் நான் ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கறதுனால இந்த பூக்காத செடிகள், காய்க்காத செடிகள், வளர்ச்சி பாதித்து நிற்கும் இல்லையா, அது ரொம்ப வளராமல் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட செடிகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். இதில் நிறைய நைட்ரஜன் சத்துக்களும், பொட்டாசியம் சத்துக்கள், பாஸ்பரஸ், வைட்டமின்கள் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கிறதோட நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது சின்ன செடியாக இருக்கிற போதே கொடுக்கலாம். இந்த மீன் வேஸ்ட் லிக்விட் கொடுக்கறதுனால செடிகள் நல்லா தழைச்சி வளரும். மண்ணில் நிறைய நுண்ணுயிர்களை பெருக செய்து மண்ணையும் நல்லா வளமுள்ள மண்ணாக மாற்றும். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது மீன் கழுவுன தண்ணியும் மீனோட வேஸ்ட்டு, நம்ம கழுவுறப்போ வேஸ்ட் எடுப்போம், அந்த வேஸ்ட்டும் தான் இதில் நம்ம ஃபர்டிலைசராக ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட ஒரு 2 வாழைப்பழத்தோல் இருந்துச்சு, அதையும் இதுக்கு கூட போட்டுட்டு அதோட ஒரு துண்டு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மண்பானையெல்லாம் போட்டு ஒரு 15 நாள் ஃபர்மெண்டாக வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் இதை செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். இப்படி இந்த செடிகளுக்கு இப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது, இதை ஃபில்ட்ரு பண்ணி 10 மடங்கு தண்ணியோடு கலந்து டைல்யூட் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இப்படி நம்ம இந்த சின்ன செடிகளுக்கே கொடுக்கலாம். இது இப்படி கொடுக்கறதுனால செடிகள் நல்லா தளன்னு வளரும். நம்ம இப்போ இதை டைல்யூட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தோம்னா இந்த வேஸ்ட் எல்லாம் செடியோட வேர் பகுதியில் இருந்து புழுக்கள் வந்துடும். அதனால் நம்ம இதை டைல்யூட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட 10 மடங்கு தண்ணி. கூடுதலாக கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா கூட ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதை கொடுத்துடலாம் செடிகளுக்கு. வேர் பகுதியை லைட்டாக கிளறி விட்டுட்டு, இங்கே பாருங்க, நான் கிளறி தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. கிளறி விட்டுட்டு செடியோட வேரை சுற்றி ஊற்றி கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதுனால செடிகள் நல்லா வேரெல்லாம் படர்ந்து வளர்ந்து அழகாக வளரும். நம்ம செடிகள், பூக்கிற செடிகள், காய்க்கிற செடிகள், எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். சின்ன செடிகள் சாப்ளிங்ஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.